அவருக்கு வேணுன்ற மெஜாரிட்டி வந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் அவருக்கு உழைச்சே தீருவோம், நாங்கள் அவருக்காக என்ன வேணால் செய்வோம் அப்படின்ட்டு ஒரிஜினல் தாவேக்காரங்களை விட புதுசாக தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடுகளோட சத்தம் அதிகமாக இருக்குது. அதாவது எங்கன்னா இங்கிட்டு இருப்பேன், நாளைக்கு அங்கே போவேன், நாளைக்கு அங்கே போவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. என்னப்பா மக்கள்கிட்ட ஒரு சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்டால் இப்போ இன்னொரு சின்னத்துக்கு போகிறேன், அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சின்னத்துக்கு சார் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் நேற்றைக்கு ஆதரித்து இன்றைக்கு ஆதரித்து நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் அதிகாரத்தில் இல்லாமல் முடியல. நல்லது செஞ்சே ஆகணும். சரி நல்லது செய்ய, அமைச்சராகிட்டு தான் செய்வேன். ஏங்க அப்படியே செஞ்சாங்க, அமைச்சராகிட்டு அந்த கொண்டை வச்ச வண்டியில் போய் பண்ணாதான். ஒரு கட்சியோட நிலைப்பாடுக்கு மீறி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா உங்களோட பதவி பறிக்கப்படும். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அவருக்கு பெரும்பான்மை கிடச்சி ஆட்சி நிலையாயிடுச்சு. ஸோ இனிமேல் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆட்சி நிலையான ஆட்சியாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாமா? முதல்ல வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு பத்திரிகையாளரை விட இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக தான் நிறைய அப்படி தான் அணுகி இதை நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா இதில் சட்ட நுணுக்கங்கள் 2 நாளாக நிறைய நடந்திருக்கு. ஸோ நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்தணும். பத்திரிகையாளராக முதல் கேள்விக்கு நான் பத்திரிகையாளராக பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கறிஞராக நான் மாறப்போகிறேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்று விட்டார். முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். விஜயன்னா சிஎம்மாக தொடர போகிறாரு. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 6 மாதன்றது விண்டோ பீரியட் திராவிட கட்சிகள் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போது சட்ட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா இப்போது கட்சியினுடைய நிலைப்பாடை மீறி ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நிலைப்பாடை மீறி ஓட்டு போட்டவங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல அமமுகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காமராஜ், அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ இவங்க மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு வேறு, இவர்களோட நிலைப்பாடு வேறு. இப்போது இன்றைக்கி ஊடகங்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏஎம்எம்கே எம்எல்ஏ இல்லை டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏ டேக்ஸ் யூ டர்ன் அப்படின்னு போடுறாங்க. அப்போ யூ டர்ன் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க முன்னாடி சொன்னது ஒன்று, இன்றைக்கி செய்கிறது ஒன்று. அதாவது இப்போ நம்ம ஆட்டோவில் போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் யூ டர்ன் போட்டால் என்ன பண்ணுவோம்? எப்பா நிறுத்துப்பா, என்னப்பா நேராக போகிற சொல்லிட்டு யூ டர்ன் அடிப்பா, நான் அப்படி தான் போவேன், ஏன் இஷ்டம் அப்படின்னா. ஒரு ஆட்டோவில் பின்னாடி இருக்க சப்பா உன் இஷ்டத்துக்கு அப்படி போக முடியாப்பா, சொன்னது நான் நேராக போனது தான் சொன்னேன், உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கு நான் எதுக்குப்பா காசு கொடுக்கணும் அப்படின்னு ஆட்டோவில் உட்காந்து போனாவே நம்ம கேட்போம். ஆனால் எம்எல்ஏவாக ஜெயித்தவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நான் மற்றவங்க மக்களுக்கு அவருக்கு ஓட்டு போட்டதுனால நான் ஏன் ஓட்டைப்பா அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது பார்க்குறவங்களுக்கு விட்டுருவோம். இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டக்கல்லூரியில் நான் படித்த பொழுது இந்த 5 மார்க்கு 10 மார்க்கு கேள்வின்னு சொல்லிட்டு வாத்தியாரெலாம் படித்து சொல்லுவாங்க எனக்கு, இது படி, இதையாச்சும் படித்து ஒழுங்காக வழக்கறிஞராக பாஸ் ஆகிற வழியப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெரில, ஆனால் இப்போ தெரியுது. இந்த 2 கேஸ் அதுவும் குறிப்பாக, ஒன்று எஸ்ஆர் பொம்மை கேஸு, அது 10 மார்க் கேள்வி. கான்ஸ்டியூஷன் 9 ஜட்ஜி உட்காந்து அரசியல் சாசனத்தை, அரசியலை எப்படி காப்பாற்றுறது, இந்திய அரசியல் அமைப்பை, இந்திய அரசியல் சாசனத்தை, அது எஸ்ஆர் பொம்மை கேஸு. 2வது ஆயாராம் காயாராம்னு ஒரு கேஸு. என்னன்னா பேர் ஒரு மாதிரி இது, ஆயாராம் காயாராம் அப்படின்னா என்னன்னா, ஹரியானாவில் ஒருத்தர் இருந்தார் 1967. அவர் பேர் காயாலால். அவர் என்ன பண்ணுறாருன்னா, காயாலால் பயங்கரமான கில்லடி சார். 3 கட்சி 15 நாளில் மாறுறாரு. 3 கட்சி 15 நாளில், கடைசி 2 கட்சி 9 மணி நேரத்தில். இது இல்லாமல் மற்றவங்ககிட்டே அவர் பேசுகிறார், நான் ராஜினாமா பண்ணிட்டு நிற்கவா, இல்லை ராஜினாமா பண்ணால் என்ன செய்வீங்க, என் தொகுதிக்கு என்ன, எனக்கு என்ன, மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை பேர் அரசியல் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு புள்ளியார் சுழி போட்டவர் நம்ம
1000. அதனால தான் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் அன்றைக்கே 1967 அரசியல் வல்லுநர்கள், சட்டம் படித்தவர்கள், சட்டத்தில் லீகல் லூமினரிஸ்லாம் வந்து இது மாதிரிலாம் டிசைனாக புதுசாக வருவாங்கன்னு சொல்லிட்டு 1967 இதை கோட் பண்ணி இதை வந்து எடுத்து கேஸ் லாவாக அன்றைக்கே அப்படி தான். நீங்கள் சட்டக்கல்லூரியில் போய் படிக்க போனீங்கன்னா இந்த 1000 கேஸ் வரும். அதாவது எங்கன்னா இங்கிட்டு இருப்பேன், நாளைக்கு அங்கே போவேன், நாளைக்கு அங்கே போவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. என்னப்பா மக்கள்கிட்ட ஒரு சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்டால் இப்போ இன்னொரு சின்னத்துக்கு போகிற, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சின்னத்துக்கு சார் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னப்பா கோர்ட்டு என்ன சொல்லுச்சுன்னா, சார் எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் அப்படி பண்ண முடியாது, நாட்டில் வந்து ஒரு சட்டத்திட்டம்னு இருக்குது, சொல்லு காப்பாற்றணும், அதுதான் வந்து நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏமாத்துற மாதிரி அதுதான் மக்களை ஏமாத்துறது. நீங்கள் சுருக்கமாக சொல்லிட்டீங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10வது அட்டவணையில் வந்து 1985 ஒரு சரத்தை வந்து இது பண்ணுறாங்க. அப்படி அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சியோட நிலைப்பாடுக்கு மீறி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா உங்களோட பதவி பறிக்கப்படும், கட்சியோட நடவடிக்கைக்கு மீறி. அப்போ இங்கே வந்து என்னென்னா, அந்த கட்சியோட நடவடிக்கைனா விப்புன்று சொல்லுவாங்க, கொறடாவோட உத்தரவை மீறி செயல்படக்கூடாது. இப்போ இன்றைக்கி என்னென்னா, இப்போ அதிமுகவுக்கு கொறடா யார்? எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு கொறடா இல்லையே, கொறடா இல்லைன்னா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போடுவோமே, எங்களை யார் கேட்குறது அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, சபாநாயகர் என்ன செய்யணுன்றதும் 10வது அட்டவணையில் கான்ஸ்டியூஷனில் ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகர் என்றவர் சட்டமன்ற தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்டர் ரூல் நம்பர் 2 அதில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, எந்த கட்சியிலேருந்து யார் கொறடா, எந்த கட்சியிலேருந்து யார் தலைவர், எந்த கட்சியிலேருந்து யார் என்ன பொறுப்பு அப்படின்னு வருதோ அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே அவங்களுக்கு பதவியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் அந்த விப்பு அப்ளை ஆகும். விப்பு இல்லைன்றதுனால நீங்கள் வந்து அதை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கி தேதியில் ஐயா ஜேசிடி பிரபாகருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ அவர் அதிமுகவில் விப்பு யாரை ஏற்றுக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அவங்க சொன்னவங்களை விப்பாக ஏற்றுக்கிட்டா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போகிறவங்க பதவி போயிடும். இல்லை எஸ்பி வேலுமணி ஐயா, சிவி சண்முகம் அவர்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டவங்க பேச்சை கேட்டு பண்ணாங்கன்னா இன்றைக்கி விஜய் ஜெயிப்பார். ஆனால் அந்த ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு கோர்ட்டு முன்னாடி போனாங்கன்னா இப்போ சட்ட சிக்கல். அப்போது மொத்தமாக கூட்டி கட்சி பார்க்கும்போது என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸும் வரல, 1000 கேஸும் வரல. ஆனால் இப்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் பேசுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு, நான் ஒரே ஒரு எம்எல்ஏ தான், எனக்கு இந்த 2/3 மெஜாரிட்டி அதாவது பெரும்பான்மை என்கிட்ட இருக்குன்றது வராது, ஒரு எம்எல்ஏ ஓடி போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டா அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா காமராஜ் வந்து இவ்வளோ பேரை காப்பாற்றுற முதலமைச்சர் என்ன காப்பாற்ற மாட்டாரா, இவ்வளோ பேர் முதலமைச்சர் காப்பாற்றுற என்ன காப்பாற்ற மாட்டாரா, என்ன இப்போ இது பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கேட்கலாம், ஏலாம் 1 தரம் 2 தரம் 3 தரம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன திருப்பி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரா, நான் நேற்றே சப்போர்ட் பண்ணேன், நாளைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத அந்த பதிவே 2 வாட்டி திருப்பி பதிவு பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி வந்து தீர்மானம், முதலமைச்சரை வாழ்த்தி பேசுறது மரபு, பேசுங்க, தப்பு இல்லை. எதுக்கு இப்படி பயந்தா மாதிரி பேசுகிறீங்க? அவருக்கும் ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்குது. இது என்ன கேஸுனா, 2023 சுபாஷ் தேசாய் வர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பீக்கர் மஸ்ட் அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி விப் சோசன் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்லி அண்ட் நாட் அ மெஜாரிட்டி ஃபேக்ஷன் ஆஃப் தி பார்ட்டி. தேர்ஃபோர் த ஸ்பீக்கர் ஹாஸ் நோ ஆப்ஷன் பட் டு அப்பாயிண்ட். அந்த கட்சி தலைவர் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுன்னு மகாராஷ்டிரத்தில் ஒரு கேஸ் சொல்லியிருக்கு. அப்புறம் மாயாவதி வர்சஸ் மார்க்கண்டேயா சந்த். SC held that a majority function of the legislature party cannot be constituted as political party. Thus, the very act of going against the party's wishes in appointing the leader of legislative party is defying its decision on alliance formation, incurs disqualification as it amounts to voluntarily giving up the membership. அதாவது உங்களோட கட்சியோட நிலைப்பாடு மீறி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஓட்டு போடுறீங்கன்னா, உங்கள் கட்சியோட நிலைப்பாடு வேறு, உங்கள் நிலைப்பாடுனா உங்களோட பதவியை துறக்குவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். எப்போ பதவியை துறக்க நீங்கள் தயாராகிட்டீங்களோ அந்த பதவி உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, கோர்ட்டு சொல்லியிருக்குது. மாயாவதி கேசஸில் மார்க்கண்டேயா சந்த் 1988 இதை முடிச்சிடறேன். இப்போ இதெல்லாம் நான் படித்தேன் இல்லைங்களா, இது நான் ஒரு வக்கீலாக எனக்கு தெரியும். எனக்கு இதை இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மூலிமா ஞாபகப்படுத்தினது வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன். இது எல்லா வழக்கறிஞருக்கும் தெரியும். ரிச்சர்ட்சனுக்கே தோணியிருக்கு இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு கட்டுரை இன்னைக்கு காலையில் எழுதி அதை நம்ம போட்டோன்னா சட்டத்தில் என்ன சொல்லுது, அதாவது வேலுமணி அண்ணா என்ன சொல்கிறாரு, சிவி சண்முகம் அண்ணா என்ன சொல்கிறாரு, விஜய் அண்ணா என்ன சொல்கிறாரு, காமராஜ் ஐயா என்ன சொல்கிறாருன்றது முக்கியம் இல்லை, சட்டம் என்ன சொல்லுதுன்றதை எழுதியிருக்காப்ல.
ரிச்சர்ட்சன் எழுதின அந்த கட்டுரையில் வந்து ஒரு வழக்கறிஞராக நானே இதெல்லாம் 5 மார்க் கேள்வியாக 10 மார்க் கேள்வியாக படிச்சிருக்கேன். படிச்சுட்டு இப்போ இதை பார்க்கும்போது இது வந்து சட்ட சிக்கல். தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்த இடத்துல சட்ட சிக்கலை தாவேகா உருவாக்கி விட்டது. இதுதான் இதோட சாராம்சம். சார், இதில் இப்போ சட்ட சிக்கல் இருந்தாலும் அதோட டிசிஷன் மேக்கிங் ஆர் பால் இந்த ஹேண்டுங்கிறது சபாநாயகர்கிட்ட போகுதுல்ல. அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமிங்கிற தரப்பு லாஸ்ட் டைம் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, சபாநாயகர் அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க, நிறைய விஷயத்த பண்ண முடிஞ்சது. இப்போ சபாநாயகர் வந்து ஆப்போசிஷன் டீமில் இருக்கும்போது இப்போ எடப்பாடிக்கு அந்த பவர் இருக்குமா? கோர்ட்லையும் கேஸ். ரொம்ப கரெக்டான கேள்வி. இப்போ இன்னைக்கு சபாநாயகர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு விட்டுட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இதை நம்பிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்னர் கிட்ட கொடுத்துருவாங்க. விஜய் அவர்கள் சிஎம்மாக தொடர்றதா எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் கவர்னர் ஆஃபீஸ்க்கு போவோம். உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குதா? ஆமாம். மெஜாரிட்டி நிரூபிக்க சொன்னே காட்டிட்டேன். யார் எக்கெடு கெட்டு போட்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு தாவேக்கா சேஃபு. ரைட்டுண்ணா. இப்போ அதிமுக இதில் என்ன சிக்கல்னா, இபிஎஸ் போய் கோர்ட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டு போய் நான் தான் கட்சி தலைவர், நான் சொல்கிறதான் அவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் நான் சொல்கிறத கேட்கல. சின்னம் எணுது, செலவு எந்து, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணது நான். என்ன முதல்வர் வேட்பாளர் நிறுத்தி தான் எங்கள் கட்சி ஓட்டு கேட்டுது. அதுக்கு தான் நிறைய பேர் தொண்டர்கள் உழைச்சாங்க. இவங்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் பண்ணாங்க. இவங்க பண்ணுறது சரி கிடையாது, இவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போகிறாருன்னா, கோர்ட்டு என்ன பண்ணும்? யாரை கேள்வி கேட்கும்? சபாநாயகரை கேள்வி கேட்கும். கோர்ட் யாரை கேள்வி கேட்கும்? எம்எல்ஏஸை கேள்வி கேட்கும். கூட எலெக்ஷன் கமிஷனை கேட்கும். எப்பா எலெக்ஷன் கமிஷன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். யாருப்பா எந்தெந்த கட்சிக்கு தலைவர்ப்பா, உன் ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் காட்டணும்னு எலெக்ஷன் கமிஷன் பார்ப்போம். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் கீழே இந்த செக்ஷனில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தாங்க பொதுச் செயலாளர் கோர்ட்டு சொல்லும். கோர்ட்டு என்ன சொல்லும்? எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கிட்ட என்ன சொல்லும்? எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொல்லுது, சபாநாயகர் இப்படி சொல்கிறாரு, கட்சி தலைவர் இப்படி சொல்கிறாருன்னும் போது கோர்ட்டு ஒரு முடிவு எடுக்கும். கோர்ட்டு முடிவு எடுத்துட்டு அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்தது தான் நான் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஆயாராம் காயாராம், எஸ்ஆர் பொம்மை, அதுக்கப்புறமா வந்து மாயாவதி. இதில் ஒரு கேஸில் ஒரு சரத்துகள் வந்து ஒவ்வொருத்தருக்கு சாதகமாக வரும். இப்போ நீங்கள் எஸ்ஆர் பொம்மை கேஸ் எடுத்திங்கனால அதில் ஒரு சில சரத்துகள் வந்து தாவேக்காக்கு ஆதரவாக வரும். ஆனால் தாவேக்காக்கு தான் அது ஆதரவாக வருமே தவிர்த்து அதிமுகவில் ஓட்டு மாற்றி போட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவாக வராது. இதே ஒருவேளை சபாநாயகர் வந்து ஒரு விப்பை தேர்ந்தெடுத்துட்டு அந்த விப்பு சொல் பேச்சு படி ஓட்டு போடலைன்னா அப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் ரிவர்ஸில் பண்ண முடியாது. அதாவது நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆன மாதிரி நீங்கள் கதை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஓகே. நிச்சயதார்த்தம் ஒன்று, கல்யாணம் வேறு அப்படின்னும் போது அது சிக்கல் இருக்குது. எளிய முறையில் புரியணுன்றதுக்கோசரம் நான் சொல்கிறேன். இப்போ இதை தாண்டி இப்போது எனக்கு வந்து ஒரு கோரிக்கை வரும் யாருக்கிட்டனா, என்னடா இது கோட்டீஸ்வரனா இப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம நாட்டை பற்றி இப்போ இன்னைக்கு இந்த நினப்பு எனக்கு எப்போ வந்ததுன்னா, ஐயா காமராஜர் பேசினார் இல்லைங்களா, நம்ம இவர் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. இப்போ அவர் வந்து நம்மளை தமிழ்நாட்டை காப்பாற்றணும், என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ நானும் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன். நான் வந்து பிரதமர்கிட்ட இப்போ கோரிக்கை வைக்க போகிறேன். நான் இதுவரைலாம் அவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் எப்பயுமே வந்து நம்ம எள்ளி நகையாண்டது, அவர் மேலே பிரச்சாரத்தை பண்ணது, இல்லை அவர் தப்புகள்லாம் பண்ணும்போது ஒரு பத்திரிகைலாம் சுட்டி காட்ட தான் பண்ணியிருக்கோம். இப்போ முறை அவருக்கு கோரிக்கை, ஐயா இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் தலைமகன் அறிஞர் அண்ணா ஐயா எங்கள் கூட இல்லை, ரைட்டா? கர்ம வீரர் காமராஜர் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த நண்டு கொழுத்தா வளர்த்தாங்காதுன்ற மாதிரி எல்லாரும் அரசியல்வாதி ஆகிட்டாங்க, எல்லாரும் தலைவர் ஆகிட்டாங்க. யாரை எடுத்தாலும் பாசிச பாஜக வந்துவிடக்கூடாதுன்ட்டுன்னு தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்பா பாஜக அங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் கூப்பிட்டாங்களா கொண்டாங்களான்னு கூட தெரில, அப்படி இருக்கிறாரு. ஆனால் யாரை கேட்டாலும் பாசிச பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பேரையே சொல்லிட்டு பூரா அக்கிரமமும் நாட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்கள் துறையில் வந்து இந்த அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் துறை, சிபிஐலாம் இருக்குது. அவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தால் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இவங்க யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுறதுல இருக்கிறது நீங்கள். உங்களோட துறைக்கு இருக்கிறவங்களாம் அந்த நிலுவையாக இருக்குதுல வழக்கு, இல்லை எந்த நிலைப்பாடும் எடுக்க வேணாம். எல்லாரு மேலும் யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ, கருப்பு பண்ண வச்சுக்கிறோம், தயவு செய்து நீங்களாச்சு சொன்னதை செய்யுங்க. தமிழ்நாட்டில் தொல்லை தாங்கலை. காலைல பார்த்தா ஒரு கட்சின்றாங்க கூட்டணி, நாளைக்கு பார்த்தா இன்னொரு கட்சியோட தாவறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க, எல்லாருமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்படியே சிந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று ஏன் அதை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே சிந்திக்காம ஊராக போய் தொப்பி போட்டுன்னு ரிப்பன் வெட்டின்னு அங்கே போகிறவங்கலாம் ஹாய் பாய் ஹிந்தியில் பேசி சர்வதேச தலைவரெல்லாம் அப்புறம் ஆல்ரெடி ஆகிட்டீங்க. இதுக்கப்புறமா இன்னும் அது வேணாம். தமிழ்நாடும் இந்திய திருநாட்டில் ஒரு நாடு தான், ரைட்டுங்களா? ஒரு அங்கம் தான், ஒரு மாநிலம் தான். அதனால் இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது. இது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை நோக்கி போகுது. அதாவது எப்படின்னா,
எப்படி வேணால் ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. அது அரசியலுக்கு அது அழகு அல்ல. அதனால் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தாங்கள் அப்போ அந்த தமிழ்நாட்டானா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமேலே விடுங்க சார். இப்போ எனக்கு அங்கே அதான் ரைடு. எனக்கு அதான் கேள்வி. இது வரைக்கும் ஏடிஎம்கேல நடந்த எல்லா ஸ்பிளிட்லயோ இல்ல ப்ராப்ளத்திலயோ பிஜேபியோட ரோல் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருந்துச்சு. இப்ப இந்த என்னோட கோரிக்கை கேட்டா ஒரு மாதிரி இதா இருக்கா? இல்ல டிஃபரெண்டா இருக்கு. இதுல பிஜேபியோட ரோல் இருக்குதா? டிஃபரெண்டா இருக்குல்ல, அதான் மாற்றம். ஓகே. பிஜேபியோட பிளெஸிங் வந்து எந்த அணிக்கு இருக்கு? எடப்பாடி சைடுக்கா? பிளெஸிங் எல்லாம் வேணாம், எல்லாரையும் ரைடு விடுங்கன்றேன் நான். இவங்க அவங்க எல்லாம் பார்க்காதீங்க, மொத்தமா ரைடு விடுங்க. ஏன்னா இந்த பணம் பண்ற பாடு இருக்குது, பதவி பண்ற பாடு இருக்கே, அது மக்களை ஒரு ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, அது வந்து தாளலை. அவருக்கு வேணுன்ற மெஜாரிட்டி வந்துருச்சு, இருந்தாலும் நாங்கள் அவருக்கு உழைச்சே தீருவோம், நாங்கள் அவருக்காக என்ன வேணா செய்வோம் அப்படின்ட்டு ஒரிஜினல் தாவேக்காரங்களை விட புதுசாக தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறவங்களோட சத்தம் அதிகமாக இருக்குது. இது ஏன் இருக்குது? அதனுடைய பின்னணி என்ன? ஏன் இப்படி மக்களுக்காக உழைக்கிறதுக்கு போட்டி போடுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லைனில் ஒவ்வொருத்தர் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு மக்கள் உழைக்க தேர்ந்தெடுக்கிறது விஜய் அவர்கள் தான். விஜய் கட்சிகள் அவங்க இருக்குது. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் போய் அந்த கட்சியில் சேர்ந்துட்டா எது தாவேக்கான்னு தெரியாமல் போயிடும். அப்போ தாவேக்கால கஷ்டப்பட்டு ஒரிஜினலாக ரொம்ப நாளாக உழைக்கிற அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு என்ன மதிப்பு, என்ன முக்கியத்துவம்? இன்னும் நிறைய பேர் அங்கே அமைச்சர் வாய்ப்பு கிடைக்காம உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறீங்க? அதாவது வேலையை விட்டுட்டு ரமேஷ்னு ஒரு தம்பி வேலைக்கு போகிறது கிடையாது, தாவேக்கால முழு நேர அரசியலில் ஈடுபட்டு ரொட்டி பால் இந்த ராஜ்மோகன் சேர்ந்து கொடுத்து இதையே வேலையாக எடுத்து பண்ணிக்கிட்டு இப்போ வெறும் எம்எல்ஏ. இப்போ இங்கே ஐடி கம்பெனியில் போனால் கூட இன்றைக்கி வந்து எம்எல்ஏ விட கூட சம்பளம் கிடைக்கும், நல்ல பிரெயின் இருந்தால். எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்காரு. ராஜ்மோகன் வந்தால் அவராச்சும் பரவாயில்ல, ஏதோ அமைச்சர் ஆகிட்டார். முன்னாடி பட்டிமன்றத்தில் பேசி கீசி பண்ணார், இப்போ அமைச்சர் ஆகிட்டார், தப்பிச்சிட்டாரு. இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? முஸ்தபா பாய், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எடுத்து நின்னார். அவர் அமைச்சர் ஆக்குவீங்களா, ஆக்க மாட்டிங்களா? காரைக்குடி பிரபு தப்பிச்சிட்டாப்பில். அது மாதிரி எத்தனை பேர் தாவேக்கால ரெட்டியார்பட்டி நாராயணன், அதுக்கப்புறமா வந்து மற்ற கட்சியிலேருந்து உடனே வந்து சேர்ந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நேரத்தில் நான் எதுவும் புதுசாலாம் சொல்லலை. தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த அமலாக்கத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் தூங்கின்னு இருக்குது. நான் என்ன சொல்லலாம், கருப்பு பணம் இருக்கா நாட்டில் இல்லைன்னு செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அடிக்கடி இப்போ நீங்கள் ஒரு சார்ஜர் வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? டெய்லி பேட்டரி போட்டு செக் பண்ணுவீங்க வேலை செய்தா இல்லையான்னு. அந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. அது தமிழ்நாட்டு பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இவங்க எது இருந்தாலும் பாஜக தான் காரணன்றாங்க. நீங்கள் என்னமோ சன்னியாசி மாரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க தனியாக. இப்போ எது உண்மை? பாஜக தலையீடு இருக்கா இல்லையா? பாஜக தலையீடு இருக்குன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களாம் வந்து அவங்களோட இதில் நாட்டு மக்கள் நலன் இருக்குது. இப்போ கருப்பு பணம் பிடிச்சாங்கன்னா அந்த பணம் யாருக்கு போகும்? மக்கள் பணம் மக்களுக்கு வரும். கணக்கு காட்டும். இல்லைனா கணக்குகளை வரலன்னா அதுக்கு வரியை கட்டணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் வந்து மம்தா பானர்ஜி டீல் பண்ண மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவாலை டீல் பண்ண மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் நான் சொல்லலை. ஏன்னா அதிகாரத்தில் இல்லாமல் முடியல. நல்லது செஞ்சே ஆகணும். சரி நல்லது செய்யுங்க, அமைச்சராகிட்டு தான் செய்வேன். ஏங்க அப்படியே செஞ்சாங்க? அமைச்சராகிட்டு அந்த கொண்டை வச்ச வண்டியில் போய் பண்ணாதான் அது வந்து ரீச் பயங்கரமாக இருக்கும். இப்போ அதிமுகவில் ஒரு செட்டு வந்து தேவைக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தே தீர்வோன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஈவன் விஜய் நேரடியாக கேட்கல, அவர் வந்து குறி வச்சது ஃபுல்லாக டிஎம்கே அலைன்ஸில் உள்ளவங்க தான். இவங்க ஏன் இப்போ வாலண்டியராக போய் ஆதரவு கொடுக்குறாங்க? சரி, உங்களுக்கு தெரியுமா அவர் நேரடியாக கேட்கல? நேரடியா மீன்ஸ் வெளிப்படையா சொல்றேன். அதெல்லாம் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெளிப்படையா பண்ணுங்க, எங்க கிட்ட எல்லாம் யாருமே பேசல, எங்களெல்லாம் யாருமே கேட்கல, கொஞ்சம் வெளிப்படையா. ஒரே ஒரு எம்எல்ஏ தானே அமமுக இருக்கு, அது ஒண்டி கேட்க தெரியுதுல. இனோவா கார்ல உட்காந்து இருட்டா கைத்து வாங்க தெரியுதுல, 5-5ன்றாரு, அது இன்னும் 5ன்னு தெரியல. அதெல்லாம் பண்ணீங்களா? அப்ப அததான் அவங்க கேட்டது கரெக்டு. வெளிப்படைத்தன்மை, நியாயமா, தர்மமா நடத்துங்கன்றாங்க. தப்பா அது? அவங்கள ஒண்டி போய் கேட்குறீங்க, என்ன கேட்க மாட்டீங்களா? எனக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்குதுல்ல, எனக்கும் உதவி செய்யணும்னு ஆசை இருக்கும்ல, எங்களுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அமைச்சர் ஆகணும், அமைச்சராகவே அதிகமாக நல்லது செய்யணும் என்ன இருக்கும்ல, உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறீங்க. அப்போ இது 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 என்ன மாற்றம்? இது எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க, அதுதான் அவங்க கேட்குறாங்க. வெளிப்படைத்தன்மைன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி அது இதெல்லாம் பேசுகிறீங்க, அண்ணன் திருமாவளவனுக்கு கொண்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஏன் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? மாம்பழம் வச்சு நிற்கிறவங்கள பார்த்தா எங்களை ஒரு கட்சியாக தெரியும், எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா திமுக தான் எதிர்கட்சியிலும் போயிட்டாங்க, எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அமைச்சரவை பதவி கொடுத்துருங்க. ஒரு கட்சிக்கு 1-2 சூப்பராக இருக்கும். இது வெறும் பாராத மாற்றம்.
அப்போ புதுசாக மறுபடியும் இப்போ இதெல்லாம் பழைய சிலபஸ் ஆகிடும். நான் கோர்ட்டு கேஸ்லாம் பச்சை பார்த்தீங்களா, தமிழ்நாடு கேஸுன்னு ஒன்று வரும் 2026 இப்படி ஒன்று நடந்ததுன்னு. யாருன்னா கோர்ட்டு கண்டிப்பாக போவாங்க, சட்டம் படித்தவர்கள் யாருன்னா போவாங்க. சார் குதிரை பேரம் கேள்விப்பட்டுக்கிறேன் சார், இவங்க குதிரை லாடமே வாங்குறாங்க சார், லாடமாக குதிரை வாங்கின்னு போகிறாங்க சார், ஒரு குதிரை இல்லை குதிரை அப்படியே ட்ரக்காக வாங்குறாங்க, அது கேஜிஎஃப் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு யாருன்னா ஒரு வக்கீல் போவார் கோர்ட்டுக்கு. அது இன்னொன்று நல்லது நடக்க போகுது என்னென்னா, இந்த 2000-3000 ஓட்டுக்கு கொடுக்குற கலாச்சாரம் இனிமேல் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா 2000-3000த்துக்கு மௌவாதி கிடையாது. மார்க்கெட்டில் மௌவாதி எங்கே கிடைக்குதுன்னா 2000-3000 வாங்கின்னு மாற்றி போட்டால் தான் கிடைக்குது. அதனால் அதுவும் நின்று போயிடும். இதெல்லாம் ஏதாவது என்னோடய நோக்கமானது எதுக்கு நான் இப்போ வந்து கோர்ட்டை கூப்பிட்றேன், மத்திய அரசை கூப்பிட்றேன், படித்தவர்களை கூப்பிட்றேன்னா இதை சரி செய்யும். இது நல்ல அரசியல் இல்லை. அதாவது மெஜாரிட்டி இருக்குது, அந்த மெஜாரிட்டி கொஞ்சமாக இருக்கும் மேஜராக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு போகிறதுன்றது வேற. திமுகவும் வந்து ஆட்சி கவிழ்க்க நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோங்கிறத தெளிவாக அவங்க தான் எங்க தேர்தல் யார் செலவு பண்ணுறது? விஜய் சார் பாட்டு போட்டு டிக்டாக் போட்டு ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிருவார். அவங்க வண்டி எடுக்கணும், ஆளை போடணும், கூட்டம் போடணும், தெருவா போகணும், வீடு வீடாக போகணும், கஷ்டம் இல்லை. அதாங்க ஒரு வெறுப்பு அரசியல் இன்று விதைக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் மத்தியில். பொறுமையே கிடையாது, என்ன சொல்ல வரோம் என்ன பேச வரோம் கேட்குறதே கிடையாது. வாழ்க்கையே அப்படியே 10 செகண்டு தான். 10 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்த கவனம் கிடையாது. ஏன்னா 10 செகண்டு தான் ரீல்ஸு, டிக்டாக்கு, இன்ஸ்டா. 10 செகண்ட் 30 செகண்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கை ஒதுரும், மற்றது தள்ளி விடும். அவன் தான் இப்படியே தானே இருக்கிறான். இந்த கழுத்து என்ன ஆக போகுது, கண்ணு என்ன ஆக போகுது, மூளை என்ன ஆக போகுது, அடுத்த தலைமுறை நினச்சா உண்மையிலே பாவமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. நான் பேசுகிறது அடுத்த தலைமுறையை பற்றி. இதுக்கு அரசியலுக்கு வேறு சம்மந்தம் கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.